காலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு போகும்போது வரும்போது குழப்பேனியா என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குதா? வேலை வாசல் நின்று ரெக்கார்ட் ஆச்சு ஆனிக்கிற எந்த ஊர்ல கூத்தாட போற? உங்க ஆயா சமைஞ்சு ஊர்ல. அடா அப்ப மதுரையில கூத்தாட போறேன்னு சொல்லு. கைசாட இது என்ன போடுது பட்றா என்ன போய் கூத்தாட போறேன்ற? என்ன போட்டு இருக்குது? இங்கு பாக்ஸிங் கத்து தரப்படும். ஏன் வேலை யாரு வந்து இங்க பாக்ஸிங் கத்தாட போறா? போர்டு வச்சுக்கிறா? அடா முட்டாள், என்னை பார்த்தா பாக்ஸிங் கத்து கொடுக்க மாதிரி தெரியல. பாக்ஸிங் கத்து கொடுக்குற மாதிரிலாம் தெரியல. ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டு ஐசியூல இருந்து அப்படியே ஏஞ்சி வந்த மாதிரியே கிடையாது. புத்தூர் கட்டிக்கு போனீங்கன்னா உடஞ்ச எலும்பெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. வேலி போனா நான் ஏன்டா புத்தூருக்கு போனா? நான் பாக்ஸ் பண்ணி ஒரே அடி ஆச்சா நீ போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் வேலை உனக்கு திருட தெரியும், ஏமாத்த தெரியும், அடுத்தவங்க காசு ஆட்டைய போட தெரியும். பாக்ஸிங் எப்படி வேலை உனக்கு தெரியும்? மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா உனக்கு? தெரியும். அதுக்கும் பாக்ஸிங் என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? டேய் எத்தனை ஃபைட்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கிக்கிறா தெரியுமா? எது மைக்கேல் ஜாக்சன் ஃபைட்ல கோல்டு மெடல் வாங்கினாரா? யோ அவ டான்ஸ்ல வாங்கினாரியா? டேய் அதுல வாங்கினா இதுல வாங்கினா எல்லாம் ஒண்ணுதான். வாங்கினாரா கோல்டு மெடல்? அதான். யோ உனக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கும் மைக் டைசனுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ எல்லாம் என்னயா பாக்ஸிங் கத்து தர போற? டேய் அவரு டான்ஸ் ஆடினா ஃபைட் பண்ணா எல்லாம் ஒரு கலை தானடா. அது ஏன்டா பிரிச்சு பேசுற? கலைக்கே ஒரு புது அர்த்தத்தை கத்து கொடுத்துட்டே வேலையை உனக்கு தான் வேலையை நான் பாக்ஸிங் கத்துக்கணும். இவன் நம்மள இப்படி புகையிறனா? நம்மள உண்மையிலே பாக்ஸர் நினைச்சினா? வேலையை யோசிக்காத வேலையை சீக்கிரம் பாக்ஸிங் கத்துக்கூடிய வேலையை உன்கிட்ட பாக்ஸிங் கத்துட்டு இந்த ஏரியாவில மிகப்பெரிய ரவுடி ஆகணும். முதல்ல பீஸ் 500 ரூபாய் கட்டு, மாசம் 1000 ரூபாய். வேலை அதுக்கு என்ன வேலை? இந்தா 150 ரூபா முதல்ல தரேன். முதல்ல பாக்ஸிங் ஆரம்பி, மீதி காசு நாளைக்கு வாங்கி. டேய் நான் முதல் உனக்கு தான்டா கத்து கொடுக்க போறேன். 500 ரூபாய் கொடுறா, 150 ரூபாய் கொடுக்குறிய. நீ குத்த 150 ரூபாய் லவ்ஸ் கூட பார்த்தாதரா. வேலை அது லவ்ஸ் இல்ல வேலை, கிளவுஸ். நான் கரெக்டா தான் சொன்னேன், நீ தப்பா சொல்ற. சரி வேலை சீக்கிரம் கத்து கொடு. இன்னைக்கு உன்கிட்ட வித்தியை கத்துட்டு போய் மார்க்கெட்ல போய் மாமூலி வசூல் பண்ணிட்டு வந்தானே. இந்த உடம்ப வச்சு நீ மாம்பழம் வசூல் பண்ண போற, மாம்பாய் கூட வசூல் பண்ண முடியாது. அதுக்குதான் நீ இருக்கிற வேலை. எப்படியாவது என் உடம்பை டெவலப் பண்ணி என்ன மாமூலி வசூல் பண்ண வைய. நான் பெரிய ரவுடி ஆகணும், அட்டை பஞ்சாயத்து பண்ணும், இந்த ஊரே என் கண்ட்ரோல்ல இருக்கணும். டேய் நீயே உன் கண்ட்ரோல் இல்ல, ஊர் எங்க உன் கண்ட்ரோல் இருக்கா? எக்கடா கட்டி போட்டோம். நீ முதல்ல பாக்ஸிங் ஆரம்பி வேலைய. இருடா உனக்கு முதல் வித்த கத்துற. இப்படி வைக்கலாம், என் கையில குத்து. என்ன வேலை கையில குத்த சொல்றா? உனக்கு வலிக்காத? குத்துறா நான் சொல்றேன். எனக்கு என்ன நீயே சொல்லிட்ட, அப்புறம் கை வந்துச்சுன்னா என்கிட்ட காசு கேட்க கூடாது வேலை. என்ன வேலை கையை வச்சுட்டா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அகர நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இடைக்கு போட்டு ஒரு 200 ரூபா வரும்னு தெரியுது. டேய் அவசரப்பட்டு எங்கேயும் இது மாதிரி கையை ஓய்வு கூடாது. அவஸ்தப்படுறவன் நீ தான். நம்ம சாணி கை தன்ட்ட காட்டுவோம். வேலைய என் கையில குத்தி வேலைய. இப்போ உங்க கையில குத்தணுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளு. போய்மா. இன்னும் கொஞ்சம். போய்மா. இன்னும் கொஞ்சம். கரெக்டா இருக்குது. டேய் ஆமா சார், என்னடா நட்டுக்கனா? வேய என் பாடி கன்சிஸ்டன்சிக்கு பாக்ஸிங் செட் ஆகுது, டான்சிங்கே சேர்ந்துக்கிறேன். டேய் பார்த்து குதிரை போடா. ஐயோ வந்த கிராய்க்கு விட்டுட்டுனே. சரி 150 ரூபாய் லாபம் போ. ஏமா பாக்ஸிங் கத்துக்குமா? பாக்ஸிங்க என்ன பண்ண போறேன்? ஏமா உங்க மெருமூ சண்டைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜேட்டி ஆச்சுன்னா அப்பள போவீவா? நான் கொயா சண்டையில கோல்டு மெடல் வாங்கினுவேன் நான். எனக்கு என்னத்துக்கு? ஏமா இப்ப இருக்கிற மெருமுக்கு நம்ப முடியாதுமா. தக்கால்னு கைத்து பிடிப்பாளுங்க. கைத்த பிடிச்சி நீ சாவல்னா தூக்கி விசிறி அடிப்பாளுங்க. அப்படி இல்லைன்னா கேஸை பற்ற வச்சுடுவாளுங்க, இல்லைன்னா கந்தலை தள்ளி விட்டுருவாளுங்களா. எதை ஒன்னாலும் செய்வாள். அவ அடிச்சு தூக்கி பாடுற வரைக்கும் என் கையில பூ வச்சுக்கின்னு இருக்குமா இல்ல மாங்காய் அத்துக்குன்னு இருக்குமா? ஓயா நான் ஒரு அடி ஆச்சுன்னா அவ தாங்க மாட்டான், கழுத்து மடிக்கின்னு போய் வீவா. வேலைக்காரி தான், இவளுக்கெல்லாம் பாசிங் கத்துக்க முடியாது. இவனா போ. ஐயா சும்மா போறல கூப்பிட்டு பாச்சிங் கத்துக்குன்னு சொல்லிட்டு இப்ப பேன்ற. ஏதோ உன் நல்லதுக்கு சொன்னா நீ எல்லாரோட பள்ளியே இருக்கிற. உனக்கு நேத்த நான் சொல்றது அப்படியே சொல்லணும், திருப்பி என்னாடி போகுது. நீ போ. அதெல்லாம் தெரியாது, எனக்கு கத்து கொடுக்குற பாச்சிங் கத்து கொடுக்குற.
என்ன நீ வா என்ன வரத்துக்கு போன போறதுக்கு நீ வச்ச ஆளா என்ன ஐயோ ஐயோ இது விட்டக்கிறாங்கல்ல பொழுதுதா இது கத்து கொடுனா என்னண்ணா பண்ணும் முதல்ல காசு வச்சுங்கிறியா ஆ, காசா என்ன வாய பொழக்கிற சும்மா இப்படிமா பாக்ஸிங்க முதல்ல நீ கத்துக்குட நல்லா இருந்தா நான் காசு தரேன் இது கத்திரிக்காய் வியாபாரம் இல்லம்மா நல்லா இருந்தா காசு கொடுக்குறேன் நல்லா இல்லைன்னா காசு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இது பாக்ஸிங்கு பயங்கரமா நடக்கும் சண்டை முதல்ல நீ கத்துக்குட காசு தராமல போயிடுவேன் வரகிறாய்க்கெல்லாம் இப்படிதான் இருக்குது நான் கத்து கொடுத்து சம்பாதிச்ச மாதிரி தான் சரி முதல்ல தண்டாளி எடு வட்டி எவ்வளோ என்ன தண்டால எடுன்ற அட தோசைக்கல்ல மூஞ்சிய உன்னை தண்டல் எடு சொல்ல தண்டாளி எடு தண்டால என்ன சொல்றான் அந்த ஆளு சரி இரு எங்க வீட்டுல இருக்க பாத்துட்டு வரேன் அட காமால இங்க வா நாயா நான் பேச்சு ஒரு மாதிரியா போதே அட தற்குரிய தண்டாளி எடுனா ஊட்டக்கத்தை போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போற நான் எப்படி பண்றேனோ அது மாதிரி பண்ணணும் அதான் தண்டாளம் அட கசமாலா அத முதல்ல சொல்லிட வேண்டியது தானே காமாலனா எனக்கு கசமாலன்ற நான் என்னத்த உனக்கு கத்து கொடுக்குறேன் தலையெழுத்து நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணு நான் காக்கா வெளிப்பு அந்த மாதிரி இழுத்து நடுக்கலாம் ஏய் சட்ட மூஞ்சிய நான் தண்டாளி எடுத்துக்கிறேன் நீ காக்கா வெளி வெளிச்சுக்கிறேன்ற நீ பண்றது காக்கா வெளிப்பு அந்த மாதிரி தான் இருக்குது அது வேற நான் பண்ண மாதிரி நான் போயா இதுதான் ஒரு காமாலை வந்துடான்னு பார்த்தேன் இந்த காமாலிக்கே பதில் சொல்ல முடியல இது போறதுலயே இருக்குது நான் எப்படி தான் கற்று கொடுத்து நான் பணம் சம்பாதிச்சு தெரியலையா ஏமா 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 நீ தண்டாளி எடுக்கணும் கல்லா போடு என்ன பார்த்தா கொலுசு வேலை செய்யற போல இருக்குது என்னம்மா என்ன உன் மூஞ்சி நான் கலெக்டிவ் வேலை செய்யற மாதிரி இருக்குது என்ன பார்த்து களவு போடுன்ற ஐயோ ஐயோ நம்ம ஒன்று சொன்னா இது ஒன்று சொல்லுது ஏமா நீ எதுவுமே பண்ண தேவலம்மா நான் என்னென்ன பண்றேன்னா அதெல்லாம் பண்ணுமா அப்பதான் எனக்கு பணம் கொடுப்பேன் நீ சரி பண்ணு பணம் கொடுக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் 1 2 டன் டன் அதை மட்டும் பண்ணுமா அதானயா நான் ஈஸியா பண்ணுவியா 1 2 முட்டி செத்த கைதிகளா நான் கத்து கொடுக்கணும் இல்லை என் தலையை சூப்பரா கத்துக்கிற ரைட்டு மாசம் 1000 ரூபாய் இப்ப 500 ரூபாய் குடுத்துட்டு போ உன்னை ஒரு மாசத்துல பெரிய ஆளா ஆகிக்கிறேன் பாஸ் கத்துக்கினேன் உன் மெருமுல தூக்கி போட்டு மெரிக்கிறேன் எதுக்கு நீ துட்டு கேக்குற இந்த மாசம் ஃபுல்லா கத்துக்குட அப்புறமா தரது நானே 6 இருக்கு உன்னாண்ட நான் எப்போ ஃபுல்லா கத்து கொடுத்து நீ எங்குது எனக்கு காசு கொடுக்குத்தியா சரிம்மா இது மாதிரி பனியில போட்டு நீ இது மாதிரி ட்ரௌசர் போட்டுனேன் காலையில 6 மணிக்கு வந்தா சாயந்தரம் 6 மணிக்கு அனுப்புவேன் அப்புறம் தான் கொடுத்து விட்டு போ நான் பனியல் போட்டுன்னு ட்ரவுசர் போட்டுன்னு வந்து யாரு பார்த்து அதெல்லாம் போட்டுன்னு வர சொல்ற நாளைக்கு பனியில இதுவும் போட்டுன்னு வந்தாதான் உன்னை சேர்ப்பேன் கிளாஸ்ல இல்லைன்னா நான் சேர்க்க மாட்டேன் போயா நான் பொண்ணு கட்டின்னு தான் வருவேன் நீ சேர்த்தா சரி சேகா கட்டின போயா சரியான நாட்டு போகும்போது எச்சிந்து அடிச்சு சொன்னாலும் உரைக்கவே மாட்டேங்குது எவன்டா அது இங்க பாக்ஸிங் கத்துறது நான் தான்மா பாக்ஸிங் கத்து கொடுத்து நான் தான் பீஸ் ரொம்ப இல்லை கம்மி தான்ப்பா ஓ அப்ப என் மாமியாக்கு நீ தான் பாக்ஸிங் கத்து கொடுத்தியா ஐயோ தீனா ஒரு மாதிரியா பேசுத ஒரு கலைக்கு மருமலா இருக்குமோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிக்கிறதுக்கு என் மாமியாருக்கு நீ பாக்ஸிங் சொல்லி கொடுத்துருப்ப உன்ன என்னம்மா கையை கபால் நோக்குற நான் உன் மாமியார் கத்து கொடுக்கல ரொம்ப வித்தியா சொல்ல அதுக்கு ஏன்னு கேட்டா அது என்னையே ஃபைட் பண்ணிச்சு அதனால நீ வீட்டுக்கு போய் நாளைக்கு வாமான்னு சொல்லிட்டேன் நீ ஒன்னா சேரு உங்க மாமியார் அடிக்கும் மாதிரி நான் கத்துறேன் என் மாமியார் அடிக்க நீ நாயா கத்துறது எனக்கு அடிக்கிறதா என்ன எனக்கு கத்து கொடுக்க மாட்டேன் நாளைக்கு வான்னு சொல்லிட்டு என் மருமகளுக்கு கத்து கொடுக்குறே என்ன அடிக்கிறதுக்கு ஐயோ தினடா வம்பா போச்சு மாமியார் மருமகளும் நம்மளாண்ட வந்துட்டாங்க சண்டை போட இந்த ஆளுகிட்ட பாக்ஸிங் கத்துட்டு என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சா நேத்து வந்து முன்னாடி இது எனக்கு தைரியம் இல்லையா ஏமா இங்க வேணாமா உங்க சண்டை நான் பாக்ஸிங் கத்து கொடுக்குற இடம் உங்களை பார்த்துட்டு வர ஜனம் அப்படியே போச்சுன்னா ஏன் போய் நாரி போடும் நீங்க 2 பேரும் மாமியாரும் போய் ஓட்டு போய் சண்டைனா போடுங்க சாடினா போடுங்க எனக்கு தெரியாது ஏன் நீ எனக்கு கத்துறது எங்க மாமியார் அடிக்கிறது விட்டு எனக்கு தெரியாதா படிக்கிற பாரு அம்மாச்சி கத்துறியா வந்து சண்டை போடுறியா நீ நடிக்கிற விஷயம் நான் விஷயம் போயா ஐயோ இப்பதானே புது வீடு கட்டுறேன் இவளுக்கு எங்கன்னு தான் வந்தாலும் தெரியும் என் வீட்டுலாம் பிச்சு போட்டானுங்க என் மருமகளுக்கு ஒண்ணும் தெரியாத பொண்ணு அதுதான் தூண்டி விடுறேன் நீ அண்ணன் அடிக்கிறதுக்கு ஆமா அத்தை இந்த ஆள் தூண்டி விடுற மாதிரி தான் ரொம்ப மோசமான ஆள் அத்தை வாங்க அத்தை இந்த ஆளை போட்டு போடுவான் இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும் தகவல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க